வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக அரசியல் களம் வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அத வந்து இப்ப நம்ம வந்து பார்க்க போறதில்ல. இப்ப திமுக இந்த தேர்தல்ல வந்து மிகப்பெரிய தோல்விய சந்திச்சிருக்கு. அவங்க வந்து அதாவது 4ஆம் தேதி காலையில வரைக்கும் அவங்க வந்து காலையில ஒரு 10 மணி வரைக்கும் அவங்க வந்து கட்டி வச்சிருந்த கோட்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே சுக்கு நூறா சிதைஞ்சிருச்சு. அதனால வந்து தாவேக்காவினுடைய மிகப்பெரிய எழுச்சி காரணமா வந்து இவ்வளவு பெரிய தோல்வியை வந்து திமுக வந்து சந்திச்சிருக்கு. திமுக தோல்விக்கு வந்து நம்ம அலசி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 5 ஆண்டு காலமாக அவங்க வந்து செய்த திட்டங்கள் எல்லாமே வந்து மக்கள் நலத் திட்டங்கள் வந்து நிறையா பண்ணாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதாவது சென்னை குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து 2வது ஃபேஸ் நடந்துகிட்ருக்கு. அதேமாதிரி பல இடங்களில் வந்து மழைநீர் சேகரிப்பை வந்து ஒருங்கிணைச்சு, அதாவது புயல் மழை வெள்ளம் வந்தாலுமே தாங்குகிற அளவுக்கு ஓரளவுக்கு, அதாவது ஃபுல்லாலாம் அவங்க பண்ணலை, ஒரு 50% வந்து அவங்க வந்து அதுக்கான வேலைகளை வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அங்கங்கே வந்து பார்க் அமைக்கிறது, அதேமாதிரி குளங்கள் தண்ணி தேங்காமல், தண்ணி எங்கே அதிகமாக தோமோ அந்த ஏரியாவை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு பகுதியில் வந்து தண்ணியெல்லாம் அங்கே போய் சேர்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பண்ணாங்க. அதே மாதிரி துறைமுக முதல்வாயில் திட்டம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து கிடப்பில் போட்டுருந்துச்சு. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப அதை வந்து மத்திய அரசுகிட்ட பேசி அதுக்கான நிதியெல்லாம் வாங்கி இப்போ வந்து அந்த பணிகள் வந்து நம்ம இதில் போயிட்டுருக்கு. கூவம் ஆற்றுக்குள்ளேயே வந்து அந்த பணிகள்லாம் வந்து சிறப்பாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதான் சென்னையை வந்து ஒரு முன்மாதிரி நகரமாக மாற்றுறதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து பண்ணாங்க. குறிப்பாக வந்து ஐடி துறையாக இருக்கட்டும், மற்ற அனைத்து துறைகளாக இருக்கட்டும், ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், அதேமாதிரி ஐடி ஒரு பக்கம், அதே மாதிரி அது இல்லாமல் அது சார்ந்த தொழில்கள் வந்து அதனுடைய வளர்ச்சியில் வந்து மிகப்பெரிய கவனம் செலுத்தி ஒரு பெரிய லெவலில் வந்து அந்த திட்டத்தை வந்து இந்த அரசாங்கம் வந்து திமுக அரசாங்கம் பண்ணாங்க. அதே மாதிரி மக்கள் நலத்திட்டங்களையும் வந்து அவங்க சொன்ன வாக்குறுதிகளில் வந்து 80% நிறைவேற்றதாக சொன்னதில் வந்து கிட்டத்தட்ட 60% வந்து நிறைவேற்றினாங்க. மகளிருக்கு வந்து இலவச பஸ் பயணம், அதாவது நகர பேருந்துகளுக்குள்ள, அதே மாதிரி மகளிருக்கு வந்து மாதம் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்தது. அதே மாதிரி சொல்லாத திட்டம் அப்படின்னா காலை உணவு திட்டம், அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தோழி விடுதி, அது மாதிரி மாணவர்களுக்கான முதல்வன் திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து அவங்க பண்ணாங்க. அதேமாதிரி முதல் தலைமுறையாக படிக்கக்கூடிய பட்டதாரி பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறது. அதே மாதிரி முதல்வன் திட்டம் மூலியமாக வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் க்கான பயிற்சிகளை வந்து பெரிய லெவலில் நடத்தி அதன் மூலிமா வந்து பலதரப்பட்ட மாணவர்களை வந்து உயர் பதவிகளுக்கு அனுப்பிச்சது. இந்த மாதிரியான திட்டங்களுடைய அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருந்துச்சு. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளவு திட்டங்களை வந்து பண்ணியுமே அந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவங்க வந்து ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், இவங்க வந்து உதயநிதி வந்து கலைஞர், ஸ்டாலின், அடுத்து உதயநிதி வாரிசு. அதே மாதிரி கனிமொழி அந்த பக்கம் ஒரு கருணாநிதியுடைய 2வது மனைவியுடைய மகள். அங்கே வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் வந்து கோல வச்சுறாங்க, இங்கே இவங்க வந்து சட்டப்பேரவையில் கோல வச்சுறாங்க. அதாவது வாரிசு அரசியல் அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு பெருசாக முன்னாடி பேசப்பட்டது, இப்போ பேசப்படாமல் இருந்தது. ஆனால் வந்து இதை வந்து குறிப்பாக எடுத்து பேசுனது யார் அப்படின்னா தாவேக்கா. ஏன்னா ஒரே முகத்தை திரும்ப 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 பார்க்குறோம். கனிமொழி பார்த்திங்கன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 வருஷமாக அவங்க எம்பியாக இருக்காங்க. தயநிதிமாறன் எடுத்துங்க, அவர் கிட்டத்தட்ட இப்போ 25 வருஷமாக வந்து எம்பியாக இருக்கார். இப்படி ஒரு குடும்பம் மட்டும் ஆட்சி, ஒரு குடும்பத்தை சுற்றியே வந்து தமிழக மக்கள் வந்து இருக்கிறது வந்து ஒரு சலிப்பாகி போச்சு. அதனால தான் பார்த்தாங்க அந்த ஒரு நாட்டை வந்து தாவேக்கா பிடிச்சிட்டு அதே மாதிரி சட்டம் ஒழுங்குலையும் நிறையா போட்ட விட்டாங்க. அதாவது எப்பயுமே ஒரு பெரிய லாபி இங்கே இருக்குது அரசியல், அதாவது ஆட்சியாளர்கள் சுற்றி ஒரு லாபி நடக்கும். அந்த அதிகாரிகள் லாபி என்ன பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய லாபி. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து போய் சேருது அவங்களுக்கு, ஆட்சியாளர்கள் போகுது. ஆட்சியாளர்கள் வந்து அதிகாரத்துக்கு, அதாவது எதிர்கட்சியாக இருக்கும் ஆட்சிக்கு வரும்போது, அதிமுக வீழ்த்திட்டு ஆட்சிக்கு வரும்போது அதிமுக என்ன பண்ணிச்சோ அதே பணி தான் இவங்க பண்ணாங்க. அதிகாரிகள் சொல்கிறது தான் கேட்குறது. அதிகாரிகள் ஒரு திட்டங்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த திட்டங்களை தான் அவங்க வந்து செயல்படுத்துறது. அந்த திட்டங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தணும்னா அரசாங்கம் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது சத்தம் இல்லாமல் வந்து செய்யணும். இப்போ
வெல்லும் பெண்கள்னு ஒரு திட்டம்ன்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டிவியெல்லாம் நடக்கும்ல ஒரு ஷோ, அந்த மாதிரி ஒரு ஷோ மாதிரி அதை வந்து வடிவமைச்சு அந்த அவங்கள வந்து கூட்டு வச்சு பண்ணுறது. அதே மாதிரி விளையாட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு கார் ரேஸ் நடத்துனாங்க. அதுவே பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. சென்னையில் வந்து கார் ரேஸ் நடத்தக்கூடிய இடமா அது? அதுக்கு வந்து எத்தனையோ இடங்கள் இருக்குது, அங்கே போய் நடத்தலாம். ஸ்ரீபெரும்புல அதுக்கான இடமே இருக்குது கார் ரேஸ். அங்கே நடத்துகிறத விட்டுவிட்டு ஒரு மெயின் சிட்டியில் அது தலைமைச் செயலகம் எல்லாமே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு, இந்த மாதிரியான எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி நகரினுடைய ஒரு மைய பகுதி, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கார் ரேஸ் நடந்துறேன்ட்டு அதுக்கு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸில் வந்து ஜெயிச்சு ஹைகோர்ட்டினுடைய உத்தரவு அடிப்படையில் தான் அது பண்ணாங்களே. இருந்தாலுமே இது அதுக்கான இடம் அது சென்னை. அப்படி பண்ணி எதுக்கு அதை பண்ணீங்க? இந்த மாதிரி அதுமாதிரி சட்ட ஒழுங்கில் மிகப்பெரிய கோட்டை விட்டுச்சு இந்த அரசு. சாத்தான் குளத்தை பேசின இதே அரசாங்கம் வந்து அப்பா பையனை வந்து கொண்டுட்டாங்க, கஸ்டோடியல் டெத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கவர்மெண்ட் வந்து 35 கஸ்டோடியல் டெத்து நடந்துச்சு. அதேமாதிரி கவின் ஆணவ கொலை விஷயம், அதேமாதிரி அஜித் குமாரோடைய கஸ்டோடியல் டெத்து இவங்க ஆட்சியில் நடந்தது தான். இப்படி எந்த ஆட்சிக்குமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் ஒன்றும் பெருசாக இல்லைப்பா சட்டம் ஒழுங்கில் அப்படின்ற அளவுக்கு இவங்க வந்து பொள்ளாச்சி சம்பவத்தை சொன்னாங்க. ஒன்று அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சுட சொன்னாங்க. இது எல்லாம் இதுக்கு ஈக்குவலாகவே இங்கே நடந்துச்சு. அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த ஆட்சி நடந்துச்சு. அதே மாதிரி போதை கலாச்சாரம் டாஸ்மாகில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம். ப்ளஸ் வந்து இப்போ சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு 20 ரூபா. அதாவது பீர்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பாட்டிலுக்கு 20 ரூபா, சில இடங்களில் வந்து 30 ரூபா. இதில் வந்து போலி சரக்கு வந்து நிறையா ஓடுது. கிட்டத்தட்ட 40% போலி சரக்கு வந்து இதில் வந்து உள்ள டாஸ்மாக் உள்ள வந்து ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு அந்த டாஸ்மாகில் 10 ரூபா மூலமாக எக்ஸ்ட்ரா வாங்குகிற காசு மூலமாக மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60,000 கோடி வந்து சம்பாதிச்சிருக்காங்க. இந்த காசெல்லாம் எங்கே போச்சு? எல்லாமே ஆட்சியாளர்கிட்ட தான் போச்சு. அதே மாதிரி திமுகவில் மிகப்பெரிய ரோல் பண்ண சபரீசன் வந்து பேக்ரவுண்டில் இருந்து நிறைய ரோல் பண்ணார். அதாவது ஸ்டாலினுடைய மருமகன். அதை வந்து யாருமே ரசிக்கலை. அவர் தான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுறது. அவருக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதே மாதிரி துர்கா ஸ்டாலின் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் இது பண்ணுறது. அதே மாதிரி கட்சியில் உண்மையாக இருக்காங்கள்ல தொண்டர்கள், அதாவது மாவட்ட செயலாளருக்கு அடுத்த லெவலில் இருக்கவங்க, அதுக்கு அடுத்த லெவலில் ஒன்றிய செயலாளர், அதுக்கு அடுத்து பகுதி செயலாளர். இந்த பகுதி செயலாளரை வந்து பகுதி செயலாளருக்கு கீழே இருக்க யாரையுமே வந்து மதிக்கிறதே கிடையாது. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்ற ஒரு தெனாவட்டில் சொந்த கட்சிக்காரன் நீங்கள் வந்து மதிக்கணுங்களா? சொந்த கட்சிக்காரனுக்கு தேவையானது நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்ல? எதுவுமே பண்ணலை. அதிகாரிகள் சொல்லக்கூடிய அந்த லாபிக்குள்ளேயே நீங்கள் வந்து அவங்க சொல்கிற விஷயத்துக்கு கிட்ட ஏன் வந்து ஒரு உளவுத்துறை, இவ்வளோ பெரிய உளவுத்துறை வந்து வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில். அந்த உளவுத்துறை சொல்லாத விஷயத்த எப்படி வந்து விஜய்க்கு வந்து அந்த இது போச்சு? ஓட்டு போட்டு முடிச்சோன்னையுமே விஜய் 4 நாளில் எங்கே போகிறாரு? திருச்செந்தூருக்கு போகிறாரு. என்ன தரிசனத்தை பார்க்க போகிறாரு? விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க போகிறாரு. எதுக்காக விஸ்வரூப தரிசனத்தை பார்க்குறாரு? அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம தான் வந்து ஜெயிக்க போகிறோம், நம்ம தான் வந்து ஃபுல் மெஜாரிட்டி வாங்க போகிறோன்றது வந்து ஒரு முன்கூட்டிய உளவுத்துறை தகவல் வந்து அவருக்கு எப்படி போச்சு? ஏன் அந்த தகவல் உங்களுக்கு வரலையா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்திருக்கணும்ல? மாதம் உங்களுக்கு வந்து இதுக்குன்னே வந்து திமுக வந்து ஒரு ஐடி விங் வச்சுருக்கு. கிட்டத்தட்ட 5 ஐடி விங்கு. அதில் முக்கியமானது பெண்ன்ற ஒரு விங்கு. அந்த பெண்ணு வந்து மாதமாக வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையை பூரா வந்து திமுகவுக்கு ஆதரவாகவே கொடுத்து மொத்தத்துக்கு திமுக எதிரான விஷயத்த இவங்கெல்லாம் ஒரு புட்டப் பண்ணி ஆதரவாக இருக்க மாதிரியான ஒரு அறிக்கையை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது திமுக எவ்வளோ. அதாவது திமுக கட்சியில் வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொண்டர்களா, அதே மாதிரி நிர்வாகிகளா, அதாவது பகுதி செயலாளருக்கு கீழே இருக்காங்களா, அவங்கள வந்து மதிக்கவே கிடையாது. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட சிட்டிங் எம்எல்ஏருக்கு சீட்டே கொடுக்கலாம். உதயநிதி என்ன சொன்னார்? நாங்கள் வந்து இளைஞர்களுக்கு எங்களுக்கு வந்து வழிவிடணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சீட்டு வந்து அலோகேட் பண்ணணும்னு ஒரு மேடையிலே ஸ்டாலினை வச்சுக்கிட்டு சொன்னார். அதெல்லாம் யாருமே ரசிக்கலை, பெரியவர்கள் ரசிக்கவே இல்லை. அந்த சீட்டு கொடுக்காத பகுதிகளில் எந்த நிர்வாகியுமே வேலை செய்யலை. அதே மாதிரி அந்த திமுக கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் கொடுத்த குடைச்சல் இருக்கு பாருங்கள், அதை யாருமே ரசிக்கலை. அதை பொதுமக்களே அதை ரசிக்கலை.
ஏன் அவ்வளோ தூரம் கேவலப்பட்டு போய் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடினீங்க? இன்றைக்கி அதனுடைய விளைவை வந்து நம்ம பார்க்குறோம்ல, நீங்களும் பார்க்குறீங்க. அதே மாதிரி விசிகாவுக்கு எதுக்கு 8 சீட்டு? போன தடவை 6 சீட்டு தானே கொடுத்தீங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு போன தடவை 4 சீட்டு கொடுத்தீங்க, 6 சீட்டு கொடுத்தீங்க. இந்த தடவை அதை குறைச்சிட்டீங்க 2 கம்யூனிஸ்ட்டுக்கும். அதே மாதிரி மதிமுகவை 4 சீட்டு கொடுத்து முடிச்சிட்டிங்க. அதையும் 4 சீட்டு உங்கள் உதயசீலன் செலுத்தில் கொடுத்துட்டீங்க. தேமுதிக புதுசாக வந்து அந்த கட்சிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டுருக்கு? ரொம்ப ரொம்ப கம்மி. 0.43 தான் பெர்சன்டேஜ் 2021. அந்த கட்சியை கூட்டு வந்து 10 சீட்டு கொடுக்குறீங்க. இதை யார் ரசிப்பா, யார் வேலை செய்வா? அந்த 10 சீட்டு கொடுத்த தொகுதியில் இருக்கக்கூடிய திமுககாரன் எவ்வளோ நாளாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி அதிமுகவில் வந்து அத்தனை பேருக்குமே சீட்டு கொடுத்தாச்சு. ஓ பன்னீர்செல்வம், இவர் நம்ம வைத்தியலிங்கம், அதே மாதிரி மனோஜ் பாண்டியன், இப்படி வந்தால் எல்லாத்துக்கும் கொடுத்தா அந்த பகுதியில் ஏற்கனவே வேலை செஞ்ச திமுககாரன் என்ன அவன் அவன் வந்து எத்தனை நாளாக வந்து இந்த மாதிரி நான் எம்எல்ஏ ஆவேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்திருப்பான். இப்படி திமுக வந்து ஒரு மேலோட்டமாக இருந்து வந்து யோசிச்சதனுடைய விளைவு கட்சி ஃபஸ்ட்டு வந்து கட்சிக்காரனை வந்து அடிப்படை கட்சிக்காரனுக்கு உங்களுடைய செயல்பாடு போய் சேரலை. அவன் வந்து உங்களால் பயனடையலை. நீங்கள் ஆட்சி அதிகாரத்துலேருந்துமே வந்து அவன் சுத்தமாக பயனடையலை. அதே மாதிரி கூட்டணி கட்சியிலே துஞ்சிக்கிட்டு உட்காந்துருந்தீங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்று மற்ற கட்சியிலேருந்து குறிப்பாக அதிமுகலேருந்து வரவனுக்கு போனால் சீட்டு கொடுத்தது. அதே மாதிரி திட்டங்களை வந்து அதிகாரிகளை முன்னிலைப்படுத்தி அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டு அவங்க கொடுத்த அறிக்கை அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டது. இந்த 4 காரணிகள் தான் இன்றைக்கி வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் தோக்குறதுக்கே காரணம். யாராவது நினச்சி பார்ப்போமா? இன்றைக்கி எல்லா பேருமே வருத்தப்படுறாங்க. பொதுமக்கள்லாம் வருத்தப்படுறாங்க. அதேமாதிரி மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே வருத்தப்படுறாரு. ஸ்டாலின் எவ்வளோ பெரிய தலைவர், அவர் தோத்துட்டாரே அப்படின்னு. விஜய் வருத்தப்படுறாரு, ஸ்டாலின் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஆதங்கம் பொதுமக்களுக்கு இல்லையே. பொதுமக்கள் இல்லாமல் போயிடுச்சு. பொதுமக்கள் இல்லாததுக்கு காரணம் யார்? அங்கே வந்து வேலை செய்யாத கட்சிக்காரங்க. அவர் யார்கிட்ட பொறுப்பு கொடுத்தா? சேகர்பாபுட்ட கொடுத்தாரு குளத்தூர் தொகுதியை. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு வந்து குளத்தூர் தொகுதிக்கு வந்து தேர்தலுக்கு அப்புறம் ஸ்டாலின் போனது 2 முறை தான். அதுக்கு முன்னாடி 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் அந்தளவுக்கு வந்து தொகுதியை வந்து நல்லா வச்சுருந்தார். தேர்தல் நேரத்தில் ஏன் போகலாம்? அவ்வளோ கான்ஃபிடென்ட் உங்களுக்கு யார் கொடுத்தது? ஒரு தாவேக்காவுடைய வளர்ச்சியை உங்களால் வந்து நீங்கள் வந்து கண்டே பிடிக்க முடியல, உங்களுக்கு தகவல் சரியாக வரல அப்படின்னா என்ன? அது உளவுத்துறை வச்சுருந்தீங்க என்ன? நீங்கள் உளவுத்துறை தாண்டி நீங்கள் வச்சுருந்த ஐடி விங்கு அந்த டீம்லாம் என்ன தான் வேலை செஞ்சுருக்கு? அதனால் வந்து திமுக வந்து திரும்ப மீள் உருவாக்கம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது அடிமட்ட கட்சி தொண்டனை போய் பாருங்கள். அவனுடைய உணர்வுகளை கேளுங்க, என்ன செய்யணும் கேளுங்க. அதிகாரிகள் பேச்சையும் அதே மாதிரி மாற்றுக் கட்சியில் வந்தவனுடைய முக்கியத்துவம் கொடுக்குறது இதெல்லாம் நிறுத்தணும். இதெல்லாம் நிறுத்தினா தான் திமுக வந்து மீண்டும் வந்து பேச முடியும். இந்த தோல்விக்கு காரணம் வந்து திமுக தான். திமுக வந்து அது தலையிலே மண்ணவாரி போட்டுருச்சு. மற்றவனை நம்பி, அதிகாரிகள் நம்பி, மற்ற கட்சிக்காரனை நம்பி, சொந்த கட்சிக்காரனை நம்பாமல் பண்ணனுடைய விளைவை வந்து நீங்கள் வந்து முழுசாக வந்து உட்காந்து அனுபவிக்கிறாங்க. இதை வந்து திமுக தலைமை வந்து நன்கு ஆராய்ந்து நம்ம தோல்விக்கு என்னென்ன காரணம் அப்படின்றது வந்து தயவு செஞ்சு ஆராய்ஞ்சு நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.